ராபு, எங்களின் ஒளியே. ஓ, இது என்னோட தான் போல. என் பேரு கார். உங்க சீடர்கள்ல கடைசி ஆளு. நாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டோம். மெய்ப்பொருள், வயலெல்லாம் வறண்டு போச்சு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு உங்க மேல வச்ச நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. இப்போ நாங்க அந்த நிரந்தர பரிசு வாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் நீங்க கொண்டாடுறீங்களா? இவன் ஏதோ நிரந்தர பரிசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, என்ன மன்னிச்சிரு. உனக்கெல்லாம் நிரந்தர பரிசு கிடையாது நாய. நாங்க இப்போ நடந்த இறப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போதான் ஆபத்தான நெக்ரோசோடு வச்சிருந்தவனை அழிச்சோம். அந்த சபிக்கப்பட்ட பிளேடுல இருந்து ஒரு வழியா நாங்க எல்லாரும் தப்பிச்சிட்டோம். என்னோட முழு சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவேன்னு மிரட்டினான். ஆனா கடவுளே, உங்க சாம்ராஜ்யம் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. உங்களை வழிபட யாருமே இல்லையே. உனக்கு பதிலா என்ன வழிபட 1000 பேர் வருவாங்க. எப்பவுமே அப்படிதான். நாங்க கஷ்டப்பட்டோம், பசியால செத்து மடிச்சோம். உங்களை நம்பிய பொண்ணு இறந்து போயிட்டா. நீயும் செத்து இருக்கணும். உங்க கடவுளுக்காக கஷ்டப்படுறதுதான் உங்க கடமை. மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முக்தி கிடையாது, முடிவு மட்டும்தான். நீ ஒரு கடவுளே இல்ல. உன்னை வழிபட மாட்டேன். உன்னோட அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு கடைசியா ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. உன்னையே எனக்காக தியாகம் பண்ண போற. வாழ் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்கு. நீ சபிக்கப்பட்டிருக்க. அப்படியா? ஆனா எனக்கு இது சாபம் மாதிரி தெரியலையே. ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட சபதம். கடவுள்களுக்கும் சாவு நிச்சயம்.